அடுத்ததாக ஆணவம், கர்வம், அகந்தை, பெருமை, இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு காலத்தில் பாவமாக, வேதம் இதெல்லாம் பாவம் தான் சொல்லுது, பாவமாக கருதப்பட்டது. இந்த சமுதாயத்திலே பாவமாக இவைகள் எல்லாம் கருதப்பட்டது. ஆனால் இக்காலத்தில் கலாச்சாரத்தில் இவைகள் பார்த்தீங்கன்னா எப்படியா சொல்லப்படுது தெரியுமா? தன்னம்பிக்கை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மாற்றப்பட்டு இருக்கிறதை பார்ப்பீங்க. தன்னம்பிக்கை தவறு கிடையாது. தன்னம்பிக்கை, வேதம் சொல்கிற தன்னம்பிக்கை அவசியம். ஒரு காரியத்தை தெளிவாக நமக்கு உணரும் பொழுது அதை குறித்து பேசும்போது தன்னம்பிக்கை காணப்படும். அப்படிதானே? ஒரு சப்ஜெக்ட் கிளியராக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை பேசும்போது நமக்கு தன்னம்பிக்கை இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் ஆணவம், அகங்காரம், பெருமை இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எதுவாக பார்க்கப்படுகிறது? தன்னம்பிக்கை அப்படின்றதான பெயர்லே பார்க்கப்படும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். நீங்கள் ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் நீங்கள் பார்க்கலாம், அவங்க பார்க்குறதான பார்வையும் இதுவும் அது எப்படியாக வெளியில் போர்ட்ரேட் பண்ணப்படுனா அவன் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுகிறது அல்லவா? ஒன்றும் தெரியாது, ஆனால் அப்படியே நெஞ்சு நிமித்திட்டு போகிறதும் அந்த ஸ்டைலும் அந்த வாக்கும் பாடி லாங்குவேஜும் பார்த்தீங்கன்னா அது என்னவாக பார்க்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது சொன்னால் தன்னம்பிக்கை. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோச்சிங்கும் கொடுக்கப்படும். ஆனால் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறது? இந்த அகங்காரம், ஆணவம், பெருமை அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை அப்படின்னு நினைக்கக்கூடாது. மனத்தாழ்மை உள்ளவர்களாக நம்முடைய அந்த பேச்சு மாத்திரம் கிடையாது, நம்முடைய உடல் மொழி கூட பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பிரியமானதாக காணப்படணும். அதில் அகங்காரம்லாம் வெளிப்படக்கூடாது. அடுத்ததாக புறங்கூறுதல், சில பாயிண்ட்ஸ். புறங்கூறுதல், வதந்திகள் மற்றும் அவதூறு பண்ணுதல், காசிப் அண்ட் ஸ்லாண்டர் என்கிறதான காரியத்தை குறித்து நீங்கள் பார்க்கும்போது இந்த காலத்தில் எப்படி இருக்கு? பிறரை பற்றி அவதூறு பேசுதல், இப்படி கூட பார்க்கலாம். கிசு கேள்விப்பட்டிருக்கீங்களா? முன்னாடிலாம் பழைய காலம் என்று சொல்வதை காட்டிலும் இந்த நியூஸ் பேப்பர் அதிகமாக பயன்படுத்தப்படுகிற மேகசின்ஸ், அதிகமாக பிரிண்டட் மேகசின்ஸ் பயன்படுத்துகிற காலத்தில் எல்லாத்துக்கும் ஒரு கொஞ்சம் இடத்த ஒதுக்கி கிசு அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சுருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவதூறு, மற்றவர்களை குறித்து அறியாத காரியங்களே அல்லது கேள்விப்படுகிற காரியங்களை உண்மை என்று சொல்லி கூட ஆராய்ந்து பார்க்காத காரியங்களை போடும்போது மற்றவர்களுக்கு அதை படிக்கும்போது இன்ட்ரெஸ்ட். அதை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. புறம் கூறுதல், அவதூறு பண்ணுகிறது, வதந்திகளை நம்ம அறியாதபடிக்கு கேள்விப்படுகிற காரியங்களை அப்படியே மற்றவங்களை அப்படியே பாஸ் பண்ணி விடுறதான காரியங்கள் பார்த்தீங்கன்னா காசிப் அண்ட் ஸ்லாண்டர். இதை குறித்து வேதம் சொல்கிறது இது தவறு.